ஹாய் வணக்கம் செல்லங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திக்க இந்த லண்டன் ரோஸா வந்திருக்கேன். மறுபடியும் ஒரு மலேசியன் கிளாசிக் சமையலோடு தான் வந்திருக்கேன். அதாவது ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் நான் செய்ய போகிறது நாசி கோரிங் கம்போங். இது முக்கியமாக நெத்திலி பொடி, பிளாச்சான், ஒரு வகை கீரை. என்ன கீரைன்றதை நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதை தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப ஈஸியானது. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு நான் ஒரு கப்புக்கு சோறு எடுத்து வச்சுருக்கேன். இது உடனே சோறு ஆக்கி அதை செய்யாமல் நேத்திய சாப்பாடு இருந்தேன்னா, நேத்திய சோறு இருந்தேன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக ஆயிரும். அது வச்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இங்கே ஃப்ரிட்ஜில் வைக்கல. இங்கே லண்டனில் இப்போ குளிர்னால இது வெளியே வச்சாலே எல்லாம் இறுக்கிட்டு ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். கீரை சொன்னல, அதுதான் இந்த கீரை தான். இது கங்கோங்னு சொல்லுவாங்க, மார்னிங் க்ளோரி. ஓகே, அது ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோவும் நான் போட போகிறதில்ல. நான் வேண்டிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை நான் வச்சுருவேன். சிவப்பு வெங்காயம் 1. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போடுங்க, அது இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 to 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நெத்திலி பொடி கட்டாயம் வேணும். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சிக்கன் பிரஸ்ட் பகுதி இருக்குல்ல, கோழி எலும்பு இல்லாத பகுதி கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ப்ரான்ஸ் கொஞ்சம் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம், அது அடிஷ்னலாக உங்களுக்கு வேணும்னா. ஓகே, அப்புறம் பச்சை மிளகா. இதுதான் மெயினாக. நம்ம வேறு எந்த தூளும் போட போகிறதில்ல. ஸோ அதுக்கு உரப்புக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா. உங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே நான் ஸ்பைசி கேர்ள், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். தேவையான அளவு உப்பு இருக்குது. பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு நான் அரைச்சது இருக்குது. நீங்கள் முழு பூண்டாக பாய்க்கிறதா இருந்தால் ஒரு 3 பல்லு பூண்டு போதும். அப்புறம் நான் இந்த பிளாச்சான் கொஞ்சம் சுட்டு வச்சுருக்கேன். அதாவது என்ன சொல்கிறது, ப்ரான் பேஸ்ட்டாக அது வச்சுருக்கேன். கிச்சாப் கொஞ்சம், அதாவது திக்கு கிச்சாப். வேண்டிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இனி அதை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ கீரையை நல்லா கழுவிட்டேன். ஸோ இலையை தனியாக தண்டை தனியாக எடுத்து, ஏன்னா நான் தண்டை தான் போட்டு சமைக்கணும், அதனால் அதை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையும் அடித்து வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. உடச்சி அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அப்படியே உடனாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. இடிகல் வச்சுருக்கேன், ஏன்னா இது ட்ரெடிஷ்னல் இதனால நான் இடிகல் போட்டு தான் செய்ய போகிறேன். பிளெண்டர் யூஸ் பண்ணலை. வாங்க, இப்போ இருக்கிற நெத்திலியை போட்டு நான் இடிக்க போகிறேன். பாதி நெத்திலி தான் கொஞ்சம் தான் போட போகிறேன். என் மிச்சம் நான் ஃப்ரை பண்ணி மேலே கார்னிஷ் பண்ண வச்சுக்க போகிறேன். ஸோ நெத்திலி அடிக்கிறத பார்ப்போம். நெத்திலி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தேவையில்லை, ஓரளவுக்கு இடிச்சிட்டு இப்போ நான் வெங்காயத்தை போட போகிறேன்னா. வெங்காயமே ரொம்ப பேஸ்ட்டாக நம்ம இடிக்க தேவையில்லை, ஓரளவுக்கு கோர்ஸாக இருந்தால் சரி. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மிளகாயும் போட்டு இடிக்கணும் இல்லையா, அதனால் ஓரளவுக்கு நான் இடிச்சுக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு வெங்காயம் இடிபட்டுருச்சு. இப்போ நான் வெட்டி வச்சுருக்கேன் அந்த மிளகாயை அதோடு சேர்த்து இடிச்சிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசி யார் எந்த அளவுக்கு ஸ்பைசினஸாக சாப்பிடுவீங்களோ, ஸ்பைசியாக உங்கள் அதுக்கு அளவு சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே கொஞ்சம் கூட, நானும் ஹஸ்பண்டும் உரப்பு கூட சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதோடு சேர்த்து இப்போது ப்ரான் பேஸ்ட் போட போகிறேன். இது நான் ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இட்ஸ் ஓகே, அப்படியே நான் போட போகிறேன். இப்போது இருக்கிறவங்க போடுங்க, இல்லாதவங்க பிரச்சனை இல்லை. சில இடங்களில் இது ப்ரான் பேஸ்ட் கிடைக்காது. ஸோ இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே அந்த இடித்ததே போட்டு நம்ம சமைச்சிக்கலாம். ஓகே, பேஸ்ட் ரெடியாச்சு. அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது அடித்து வச்ச முட்டையை நான் அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இது ரொம்ப ஃப்ரை ஆக்கக்கூடாது, நான் க்ரம்பிள் மாதிரி பண்ண போகிறேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் கடைசியாக தான் ரைஸோடு சேர்ப்பேன். ஸோ நான் க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன்னா. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போது மறுபடியும் எண்ணெய் விட்டு நெத்திலி பொரிக்கிறேன். பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா நெத்திலி, அதை நான் இப்போ நல்லா மொறுன்னு நான் பொரிச்சு எடுக்கிறேன்.
இதுவும் வந்து கார்னிஷ் பண்ண தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துக்கோ. அதே எண்ணெயில் இருக்கிற அந்த மிச்ச எண்ணெயில் இப்போ இடித்து வச்சுருந்த அந்த சில்லி பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். பச்சை வாடை இல்லாமல் நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிற எண்ணெய் கம்மியாக இருக்குது. ஸோ எண்ணெயும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. ரொம்ப எண்ணெய் சேர்த்துறாதீங்க, அப்புறம் சோறு வந்து ரொம்ப எண்ணெய் தன்மையாக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துப்போம். அடுப்பு ஒரு மீடியமாக இருந்தால் நல்லது, அடி பிடிக்காது, தீயாது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போது வந்து இதில் இடித்து வச்சுருந்தேன் இல்லையா பேஸ்ட்டு, இந்த கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது வந்து கீரையை போட போகிறேன். தண்டை சேர்த்துக்கிறேன். தண்டு வந்து வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தண்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டோன்னே ரைஸை போட்டுடலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ரைஸை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அதுலேயே ஃப்ரை பண்ணி நல்லா மிக்ஸ் ஆக கலந்து விட்டுக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இப்போது கீரையை சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா கீரை சீக்கிரம் வதங்கிடும், அதனால் கடைசியாக சேர்க்குறோம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கீரையோட அளவு கூடி போச்சு. ஏன்னா அதை மிச்சம் நான் வச்சுருந்தாலும் வேறு எதுக்கும் சமைக்க யூஸ் ஆகாது, ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் எல்லாம் போட்டுட்டேன். ஓகே, இப்போது பொரிச்சு வச்சு முட்டையை சேர்த்துப்போம். முட்டை மட்டும் தான், நெத்திலியை போட்டுறாதீங்க. நெத்திலி வந்து கடைசியாக கார்னிஷ் பண்ணணும், அதுக்காக வச்சுருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட கொஞ்சமாக கிச்சாப், அதாவது திக் சோய் சாஸ், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சாப்பாடு ரெடியாக போகுது. ஓகே, இதுதான் இந்த ஃப்ரைட் ரைஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது கூட பொரிச்சு வச்சு நெத்திலி அப்படி மலை சாரல் மாதிரி அப்படி தூவி விட்டிங்கன்னு வைங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட. இதோட நீங்கள் வந்து இந்த எலப்பினோன்னு வாங்கல, அந்த சிவப்பு மிளகா, அது கூட வெட்டி நீங்கள் மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதோட வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது எதை இருக்குன்றத ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து தான் எனக்கு நான் என்னோட வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் விட்டுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வித்தியாசமான ரெசிபிகள். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப நார்மல். பட் யூகே அங்கெல்லாம் சேர்த்த பார்த்தாக்கா இது வந்து கிடைக்காத ஒரு சாப்பாடு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இன்னமும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் ரோசா. அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகே, பாய்.